ஹலோ நண்பா, Lumiford அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து லான்ச் ஆயிருக்கிற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம கையில் இருக்குது. இதில் IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ளே ஏன்டா ப்ளூடூத் ஸ்பீக்கரை நாங்கள் 30 நிமிஷம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம தண்ணி ஏதாவது பட்டதுனா கூட இதுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க 1800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 18 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து பாடல்களை கேட்க முடியுங்கிறது போல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கேபிளும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இருக்குது. வாய்ஸ் கால்ஸும் இந்த ஸ்பீக்கரில் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்பீக்கர் இருக்கிற ஹைலைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. சோ அதை நம்ம இப்ப லைவா செக் பண்ணி பார்க்க போறோம் எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்குது அப்படின்னு. வாட்டரை நம்ம இது மேலே ஊற்றி பார்த்துட்டோம். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து தெரியல. இது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே இதில் IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது மழை ஏதாவது பெய்யுது இல்லை ஏதாவது தெரியாமல் தண்ணி பட்டால் கூட இதில் எந்த பிரச்சனையும் வந்து வராது. இந்த ஸ்பீக்கரோட டிசைனை பொறுத்தளவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட பாடியை பொறுத்தளவில் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபேப்ரிக் எஃபெக்ட் தெரியுது. உண்மையிலேயே இது ஃபேப்ரிக் தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பிரித்து பார்த்தா தான் தெரியும். பட்டன்ஸை பொறுத்தளவில் கிளிக்கி பட்டன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அழுத்தும் போது வந்து சவுண்ட் வந்து நல்லா ஹியர் பண்ண முடியுது. கொஞ்சம் அழுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியான பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இதில் ஒரு ஈஸி கேரியிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த ரோப்லேயே ஈஸியாக மாட்டிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கும் போது வெளியில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா நம்ம கையில் வச்சுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹூக்குக்கு இன்னொரு வேலையும் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வெளில எடுத்துட்டு இந்த ஸ்பீக்கரோட பாட்டம் சைடில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அழகாக வந்து ஸ்டாண்ட் மாதிரி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு இந்த ஹூக்கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கரில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் ப்ளூடூத் டிவைசஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். இதில் ஆக்ஸ் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக மொபைலில் இருந்தோ இல்லை வேறு டிவைசஸில் இருந்தோ இதில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ப்ளூடூத் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமையே மைக்ரோ SD மூலமாகவும் டேரெக்டாக இதில் வந்து பாடல்களை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே வந்து மைக்ரோ SD போர்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அதில் நம்ம மைக்ரோ SD இன்சர்ட் பண்ணிட்டா போதும். நம்ம எந்த விதமான ப்ளூடூத் கனெக்ஷனும் இல்லாமல் உங்கள் ஃபோன் இல்லாமல் டேரக்டாக நீங்கள் வந்து பாட்டு கேட்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்களையும் நம்ம ஃபோனை கையில் வச்சுருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் மைக்ரோ SD யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. இந்த ஸ்பீக்கர் ஆனில் இருக்குதா ஆஃப்ல இருக்குதா, இது ஒர்க் ஆகிட்டு இருக்குதா, கனெக்டிங் இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு LED இண்டிகேட்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு விசிபிளாக ரொம்ப தெரியல அப்படின்னாலும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடியுது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நம்ம கால்ஸும் வந்து பேசிக்க முடியும். ஸோ வர்ற காலை நீங்கள் ஆன்சர் பண்ணவும் முடியும். இதுலேருந்து நீங்கள் கால் பண்ணுறதாலும் கால் பண்ணவும் முடியும். உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளே கீயை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் உங்கள் ஃபோனில் வந்து ஓப்பன் ஆகி இதில் கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து இந்த ஸ்பீக்கர் மூலமாகவே அதில் உள்ளே போயிட்டு அதில் வர ரிசல்ட்டை நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ளே மியூசிக் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பாடல் வந்து ப்ளே ஆகும். இது மாதிரி யாருக்கு கால் பண்ணுறதா கூட இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணிக்க முடியும். Play some music. Playing some music on YouTube Music. இப்போதான் ஒரு முக்கியமான மேட்டருக்குள்ள வர போகிறோம். என்ன அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஒரு ஸ்பீக்கருக்கு சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அடிப்படையில் தான் நம்ம ஸ்பீக்கரை வாங்குறதா வாங்க வேணாம்ங்கிறத முடிவு பண்ணுவோம். ஸோ காசை நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நல்ல குவாலிட்டி எதிர்பார்ப்போம். இதுதான் வந்து யூஸ்வலாக உள்ளது. இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரை இதோட பேஸ் லெவல்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி இதோட ஹைஸும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இவங்க கொடுத்து சொல்லியிருக்கிறபடி இது வந்து ஒரு பேஸ் ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு பேஸ் வந்து இதில் கிடைக்குது. ஒரு பாட்டு கேட்கும் போது மியூசிக் நல்லா இருக்கா இல்லையோ அந்த வோக்கல் கிளாரிட்டி நல்லா இருந்தாலே நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரை வோக்கல் கிளாரிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் இல்லை. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அப்படின்னா ஒரு பாட்டில் இருக்கிற பல இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து நமக்கு கேட்கறதுக்கு தனித்தனியாக தெரிகிறது தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்தளவில் இதில் எல்லாமே ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்பீக்கரில் அவங்க 40 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதால் அதிகபட்சமாக 5 watts வரைக்கும் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸோட பேட்டரி இதில் வந்து 1800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை நம்ம 3.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் 100% வரைக்கும்.
முடியும். அதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 மணி நேரம் தொடர்ந்து பாட்டு கேட்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ண வரைக்கும் இது 15 மணி நேரம் வர்றது மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதிகபட்சமாக 2.5 மணி நேரம் வந்து தாக்கு பிடிக்குது. இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா 30 நிமிஷம் இந்த ஸ்பீக்கரில் 100% வால்யூமில் நம்ம பாட்டு கேட்கும் போது 20% வந்து லாஸ் ஆகுது. அதாவது 100லேருந்து 80% வந்து வருது. ஸோ அதே நம்ம ஃபுல் கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக வந்து காலி ஆகிடும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதிகபட்சமாக 100% வால்யூமில் நீங்கள் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணீங்கன்னா 2.5 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 80% வால்யூம் இல்லை 50% வால்யூம்னா ஒரு 10 மணி நேரமோ இல்லை 8 மணி நேரமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக இதோட விலை பார்த்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட்டில் 1999 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த விலைக்கு ஓரளவுக்கு இது ஒர்த்தான ஸ்பீக்கர் தான் சொல்லணும். அதுவே வந்து இது பெஸ்ட்டான ஸ்பீக்கர் 1800 ரூபாய்க்கு நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்குறது நல்ல ஒரு டீல் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு ஒர்த்தான விலைன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பட் நான் சொன்ன ரிவ்யூஸை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. நான் என்னென்ன மைனஸ் சொல்லியிருக்கேன், என்னென்ன ப்ளஸ் சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கரெக்டாக படுதோ அது மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.